கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னமட்டாரபள்ளி கிராமத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு தம்பிதுரை அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 22 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கலையரங்கம் மற்றும் பேருந்து பயணிகளுக்கான நிழல் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 15 லட்சம் மதிப்பில் கலையரங்கமும் 7 லட்சம் மதிப்பில் பேருந்து பயணிகள் நிழல் கூடமும் கட்டுவதற்காக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு தம்பிதுரை அவர்களின் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் ராஜ்யசபா துணை சபாநாயகரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான திரு தம்பிதுரை அவர்கள் கட்டிடங்களை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக பொதுமக்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளதாகவும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். எங்கும் மதுக்கடைகள் பெருகியுள்ளதாக தெரிவித்த அவர், இதனை எதிர்த்து முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற முழக்கத்துடன் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், ஆட்சியில் இல்லாத நிலையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாக கூறினார். எனவே வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்வு செய்ய வேண்டும் என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஜெயபால், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கார்த்திகேயன், அம்மா பேரவை இணைச் செயலாளர் வெற்றிச்செல்வன், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் செந்தில், வேளாங்கண்ணி பள்ளி தாளாளர் கூத்தரசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.